பாலாஜி வணக்கம். ரேவந்த் ரெட்டி ஒரு கடுமையான கண்டனங்களை முன்வைத்து ஒரு பேட்டி கொடுத்திருப்பதும், குஜராத்துக்கு ஒரு பாகுபாடு, தெலுங்கானாவுக்கு பாகுபாடு என்ற நிலைப்பாட்டை முன்வைத்திருப்பதும் அரசியல் களத்தில் தற்போது பேச்சு பொருளாக மாறி இருக்கின்றது. அதாவது முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி வெளிநாடுகளுக்கான பயணம் மேற்கொண்டிருந்தார். அதாவது வெளிநாடுகளின் பயணம் பொறுத்தவரையில் தெலுங்கானா ரைசிங் 2047 என்ற கருப்பொருள் மையமாக வைத்து இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பயணம் மேற்கொண்டார். அப்போது இங்கிலாந்தில் அவர் அந்த பயணத்தை முடித்துவிட்டு 3 நாட்கள் தங்கியிருந்து அதற்கு பிறகு அவர் அமெரிக்கா செல்ல திட்டமிட்டிருந்தார். அமெரிக்கா செல்ல திட்டமிட்ட நிலையில் தான் திடீரென்று மத்திய அரசு அவர் அமெரிக்கா செல்ல அனுமதி இல்லை என்று மறுத்துவிட்டார்கள். அதாவது 2 நாடுகளுக்கும், இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா ஆகிய 2 நாடுகளையும் சேர்த்து மொத்தம் 10 நாட்கள் பயணமாக ஆகஸ்ட் 20ஆம் தேதி அன்று இந்தியாவில் இருந்து ரேவந்த் ரெட்டி புறப்பட்டு சென்றார். இங்கிலாந்து சென்று அங்கு 3 நாட்கள் தங்கியிருந்து அங்கு அதற்கான பணிகள் எல்லாம் முடித்துவிட்டு அதற்கு பிறகு அமெரிக்கா செல்ல திட்டமிட்டிருந்தார். அப்போது திடீரென்று மத்திய அரசு ரேவந்த் ரெட்டி அமெரிக்கா செல்ல அனுமதி இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அனுமதி இல்லை என்று மறுத்தது. அதன் காரணமாக ரேவந்த் ரெட்டி அமெரிக்கா செல்ல முடியாமல் மீண்டும் அவர் இந்தியா திரும்பினார். இந்தியா திரும்பிய ரேவந்த் ரெட்டி கடுமையான கண்டனத்தை அவர் மத்திய அரசுக்கு முன்வைத்திருக்கிறார். அதாவது அவர் அது தொடர்பாக பேசும்போது குறிப்பிட்ட விஷயங்கள் பொறுத்தவரையில் தெலுங்கானாவின் சுய மரியாதைக்கு ஏற்பட்ட அடி இது என்று குறிப்பிட்டிருக்கூடிய ரேவந்த் ரெட்டி, இந்த மறுப்பு என்பது மாநிலத்தின் 4 கோடி மக்களை பாதிப்பதாகவும் மத்திய அரசின் முன்னுரிமைகளில் குஜராத்தின் ஆதிக்கத்தையே இது பிரதிபலிப்பதாகவும் கூறியிருக்கிறார். அதோடு குஜராத் முதலமைச்சர் கனடா மற்றும் அமெரிக்கா பயணங்களையும் அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். அதாவது தெலுங்கானா முதலமைச்சராகிய எனக்கு மட்டும் அமெரிக்கா செல்ல அனுமதி மறுத்துவிட்டு அதே சமயத்தில் குஜராத் முதலமைச்சர் அமெரிக்கா செல்ல மத்திய அரசு அனுமதி வழங்கி இருப்பது என்பது அப்பட்டமான இது பாகுபாடு என்று ரேவந்த் ரெட்டி குற்றம் சாட்டியிருக்கிறார். அதாவது பாஜக இல்லாத எந்த ஒரு மாநிலமும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் வளர்வதை அது விரும்பவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதாவது மத்திய அரசை பொறுத்தவரையில் குஜராத் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றும் பாஜக ஆளக்கூடிய மற்ற மாநிலங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றுமே விரும்புகிறார்கள் என்றும் இது ஒரு பாகுபாடு என்று கூறிய ரேவந்த் ரெட்டி, காங்கிரஸ் இந்த விவகாரத்தை நாடாளுமன்றத்திலும் எழுப்பும் என்று அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இந்த ஒரு பாகுபாடு ரேவந்த் ரெட்டிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது என்பது பேச்சு பொருளாக மாறி இருக்கின்றது. அதாவது இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா ஆகிய 2 நாடுகளுக்கு சேர்த்து மொத்தமாக 10 நாட்கள் பயணமாக கடந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி இந்தியாவிலிருந்து ரேவந்த் ரெட்டி புறப்பட்டு சென்றார். அமெரிக்க பயணத்துக்கான திட்டமும் உரிய நோக்கமும், அதாவது நோக்கத்துக்கான உரிய விதிகளின்படி சரியான ஆவணங்கள் இல்லை என்று ரேவந்த் ரெட்டியுடைய அமெரிக்க பயணத்தை வெளியுறவுத்துறை அமைச்சகம் நிராகரித்தது. அதனால் இங்கிலாந்துக்கான தன்னுடைய பயணத்தை மட்டும் முடித்துக் கொண்டு ரேவந்த் ரெட்டி இந்தியா வந்தடைந்தார். ஆனால் அதே சமயத்தில் குஜராத் முதலமைச்சர் அமெரிக்கா செல்ல அனுமதி மத்திய அரசு வழங்கியிருக்கிறார்கள். அதாவது வைப்ரண்ட் குஜராத் 2047 என்ற முதலீடுகளை ஈர்க்க முயற்சிக்காக குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேலுக்கு மட்டும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை அமெரிக்கா மற்றும் கனடா பயணம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நோக்கத்துக்காக தெலுங்கானா ரைசிங் 2047 என்ற என்னுடைய முயற்சிக்கு மட்டும் அமெரிக்க பயணத்துக்கு மத்திய அரசு அனுமதி மறுக்கப்பட்டு அதற்கு தேவையில்லாத சில காரணங்களை குறிப்பிட்டு பேசுவது என்பது அப்பட்டமான பாகுபாடு, குஜராத் ஆளாத மாநிலங்கள் வளரக்கூடாது என்று மத்திய அரசு விரும்புவது இது காட்டுவதாக ரேவந்த் ரெட்டி குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த நிலையில் தான் குஜராத் முதலமைச்சர் ஒரே நோக்கம், குஜராத்துடைய தொழில் வளர்ச்சிக்காக குஜராத் முதலமைச்சர் அமெரிக்கா செல்ல மத்திய அரசு அனுமதி வழங்குகிறது. அதே போன்று தெலுங்கானாவுடைய தொழில் வளர்ச்சிக்காக, தெலுங்கானா மாநில வளர்ச்சிக்காக தெலுங்கானா முதலமைச்சர் அமெரிக்கா செல்ல மத்திய அரசு அனுமதி மறுக்கிறது என்பது மிகப்பெரிய அரசியல் வட்டாரத்தை தற்போது பேச்சு பொருளாக மாறி இருக்கின்றது. பாலாஜி.